ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் உமா பேசுகிறேன். எப்போதும் வாரம் தான் நம்ம நான்வெஜ் எடுப்போம். இந்த வாரம் தான் சிவராத்திரி, அப்புறம் அமாவாசை தொடர்ந்து வந்ததுனால ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி தான் நாங்கள் நான்வெஜ் எடுத்தோம், புதன்கிழமை. அதுக்கு வெங்காயம் தக்காளியை அரைச்சிக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும். நான் தேங்காய் போடுவேன் மீன் குழம்புக்கு. தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீன் வறுவலுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், ஆயில் சேர்த்துட்டோம்னா அது இது கீழே விழுவாமல் இருக்கும். அந்த மசாலாலாம் கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு டிப்ஸு, ஆயில் சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்து அந்த மசாலாவை நம்ம இது பண்ணிக்கணும், கலந்துக்கணும். ஆயில் சேர்த்தோம்னா மீனில் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டிக்கும், கீழே உதிராமல் இருக்கும். சேர்த்து மீனை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறுக்குள்ளே அதுக்கேற்ற குழம்பு தாளிச்சிடலாம். புளியை கரைச்சி நான் குழம்பு கூட்டு புளியும் மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு இது போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்குவேன். உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்குவேன். குழம்ப கரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துக்கிட்டு அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளி, மிளகாய், மல்லித்தூள், தேங்காய் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. அது தேங்காய் கூட கடைசியில் ஊற்றிக்கலாம். மிளகாய், மல்லித்தூளும் புளியும் உப்பும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும் இதில். இப்போ தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கிட்டு கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா புளியை கரைச்சி வச்சுருக்கோம். புளி, மிளகாய், மல்லித்தூள்லாம் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். கூட்டி வச்சுக்குவோம். முன்னாடி புளியை கரைச்சி மிளகாய், மல்லித்தூளெலாம் கரைச்சி கூட்டி வச்சுப்பேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு, கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லது மீன் குழம்பு. சட்டியில் தான் வச்சா நல்லது. மீன் குழம்பு தான் சட்டியில் வைக்கிறேன். மண் சட்டியில் வச்சா நல்லது. அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் தேங்காய் போட்டு தான் வைப்போம் மீன் குழம்பு. அதான் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் இந்த மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய், ஆயில் சேர்த்து மசாலா கலந்துக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஆயில் சேர்த்து எல்லாமே அரை மூடி கலந்து உப்பு போட்டு கலந்து மீனை வந்து மீனில் நல்லா தடவி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கணும். ஊற வச்சு வறுக்க வேண்டியதான். முன்னாடி பெரிய மீன் தலையை முன்னாடியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் துண்டை போட்டேன். மீன் வறுத்தாச்சு. மீன் குழம்பு ரெடி.